10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். See lesson number 7, properties of matter, the concept of expression for terminal velocity. ஸோ 11th சிலபஸில் லெசன் நம்பர் 7ல் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. ஸோ வி ஹவ் டு எக்ஸ்பிரஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ முதல்ல டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்றது என்னன்றதை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இந்த டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்ற டேர்ம் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, while using the object, it is called as the sphere. இந்த ஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஹைலி விஸ்கஸ் லிக்விடில் நம்ம இம்மர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹைலி விஸ்கஸ் லிக்விடில் இம்மர்ஸ் ஆகக்கூடிய ஸ்பியரோட டெர்மினல் வெலாசிட்டி எப்படி இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பீக்கரில் நம்ம வாட்டர் கண்டென்ட்டை எடுத்து அதில் ஒரு சாலிட் சேஃப் ஆஃப் எ ஸ்பியரை நம்ம இம்மர்ஸ் பண்ணும் பொழுது டாப் ஆஃப் த பாத்தில் மேபி ஸ்லோவாக போகும், மிடில் ஆஃப் த போர்ஷனில் ஜஸ்ட் ஃபாஸ்டராக மாறும், அண்டு டெப்த்தில் போகும்போது வெரி ஃபாஸ்டராக ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, அந்த வேரியேஷன்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ அப்போ அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்றத இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு வெசல். அந்த வெசலுடைய ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அந்த வெசலில் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஹைலி விஸ்கஸ் லிக்விட் எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த ஹைலி விஸ்கஸ் லிக்விட் நம்ம எடுத்திருக்கக்கூடிய வெசலில் ஒரு ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். A sphere is immersed into the highly viscous liquid contained in a beaker. அப்போ ஒரு பீக்கரில் இருக்கக்கூடிய ஹைலி விஸ்கஸ் லிக்விடில் ஒரு ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டை இம்மர்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் மேலே நமக்கு 3 ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஒன் இஸ் தி டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இட் இஸ் மென்ஷன் பை த லெட்டர் இஸ் W, அண்ட் அதர் டூஸ் ஆர் upward force as well as the viscous force. ஸோ இந்த இடத்துல அப்சிலான் அப்படின்றது யாருன்னா அப்தஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் F அப்படின்றது விஸ்கஸ் ஃபோர்ஸு, W அப்படின்றது வெயிட் ஆஃப் த பாடி. வெயிட் ஆஃப் த பாடி இஸ் ரிகார்ட்ஸ் வித் தி டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அப்தஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் தி அப்வர்ட் ஃபோர்ஸ், F இஸ் தி விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஆக்சுவலி ஒரு ஸ்பெரிக்கல் பாலை நம்ம இம்மர்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்பெரிக்கல் பால் எதில் இம்மர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு விஸ்கஸ் லிக்விடில் இம்மர்ஸ் ஆயிருக்கு. அப்போ விஸ்கஸ் லிக்விடில் இம்மர்ஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்டால் ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்வர்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ டவுன்வர்டில் யார் ஆக்ட் ஆகுறாங்க அப்படின்னா டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் த ஸ்பியர், அதுதான் W. ஸோ இப்போ நம்ம டேர்மில் என்ன எடுத்திருக்குன்னு பாருங்கள். கன்சிடர் எ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் விச் ஃபால்ஸ் த்ரூ எ ஹைலி விஸ்கஸ் லிக்விட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா. அப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹைலி விஸ்கஸ் லிக்விட் அப்படின்றது அவங்களுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை ஈட்டா அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். அப்போ ஸ்பியரை நம்ம ரீட் பண்ணும் பொழுது ஸ்பியருக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். அந்த இடத்துல ரோ அப்படின்ற சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ரோ இஸ் த டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர் அண்ட் சிக்மா இஸ் த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஏன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண அந்த ஹைலி விஸ்கஸ் லிக்விட் கால்ட் ஆஸ் த ஃப்ளூயிட், ஃப்ளூயிடோடைய டென்சிட்டி அப்படின்றது சிக்மான்ற லெட்டரால் டினோட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 ஃபோர்ஸஸ் இன் த அப்வர்ட் டைரக்ஷன் அண்ட் ஒன்லி 1 ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ மேத்தமெட்டிக்கலி வி கேன் கால் த அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அப்வர்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு மேத்தமெட்டிக்கலாக, தட் மீன்ஸ் நியூமரிக்கலாக டவுன்வர்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அப்போ அப்சிலான் அப்படின்றது அப்தஸ் ஃபோர்ஸ் ஆகும், கேபிட்டல் F அப்படின்றத விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆகும், W அப்படின்றத வெயிட் ஆஃப் த பாடியாகவும் ரீட் பண்ணலாம். அப்படி ரீட் பண்ணும்போது what is the upthrust force? Look here, first we have to call the gravitational force on the sphere.
this is nothing but downward gravitational force on the sphere அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்பியர் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் generally we can call according to the Newton's second law F equal to ma. It is under the influence of the gravity we have to call m into g. Instead of a we have to replace g. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா fg is equal to m into g ன்னு சொல்லுவாங்க. அப்போ m அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ் ஆஃப் த ஸ்பியர், அப்போ ஸ்பியரோட மாஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஆக்சுவலி ஸ்பியரோட மாஸை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4/3 πr³ இன்ட்டு ரோ அப்படின்னு கிடைக்கும். ஆக்சுவலி டைரெக்டாக நம்மளால் வந்து மாஸ் கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னா ஃப்ரம் த ஃபார்முலா ஃபார் த டென்சிட்டி ஈக்குவல் டு தி மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் அப்படின்னு சொன்னால் மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. வாட் வி ஹவ் டு கால் மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நமக்கு தெரியும் 4/3 πr³ அப்படின்னு படிப்போம். அண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர் ரோன்ற லெட்டரால் டினோட் பண்ணிக்கலாம். ஸோ m we can call 4/3 πr³ இன்ட்டு ரோ. g is as it is. So we conclude 4/3 πr³ rho g. This is the downward gravitational force. It's called equation number 1. And second one is the upward force acting on a sphere. அந்த upward force அப்படின்றத நம்ம upthrust forceன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த upthrust force எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இதே லாஜிக் தான். epsilon is equal to 4/3 πr³ into sigma g. ஸோ இந்த இடத்துல ரோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேஸில் டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர்னு சொன்னோம். இங்கே சிக்மா அப்படின்றது டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடுக்கு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது ஸ்பியர் மேலே ஆக்ட் ஆன டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம். இங்கே ஸ்பியரால் ஃப்ளூயிட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அப்வர்ட் ஃபோர்ஸ் என்ன? தட் மீன்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் த ஸ்பியர், அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் த ஸ்பியர் இன் த ஃப்ளூயிட். அப்போ அந்த இடத்துல அப்சிலான் ஈக்குவல் டு 4/3 πr³ சிக்மா இன்ட்டு ஜி. ஸோ 4/3 πr³ இன்ட்டு சிக்மாவுக்கு பேர் தான் இந்த இடத்துல மாஸ். ஆல்ரெடி சொல்லிட்டோம், மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்த தேர்டு வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு 6π r v சஃபிக்ஸில் டி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த விடி அப்படின்றது தான் டெர்மினல் வெலாசிட்டி. இப்போ தான் நம்ம தேவையான டேர்முக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்கஸ் ஃபோர்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஃப்ரம் த ஸ்டோக்ஸ் லா. ஸ்டோக் லாவுடைய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸாக நம்ம இங்கே யூஸ் பண்ணும்பொழுது தான் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய டெர்மினல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் 6π r v t அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எஃப்ஏவோட வேல்யூ 6π r v சஃபிக்ஸில் டீன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல 6π அப்படின்றது கான்ஸ்டன்ட் ஆகும், ஈட்டா அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆகும், ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆகும், விடி அப்படின்றது டெர்மினல் வெலாசிட்டியாகவும் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ஓட 2 3 ஆட் பண்ணோம்னா ஈக்குவலாக இருக்கும். எப்படி? Equation 2 is epsilon, equation 3 is capital F. Already I am told U upward force is numerically or mathematically equal to the downward force. அப்போ upward force ன்னு சொல்லக்கூடிய U that means epsilon plus F ஆட் பண்ணோம் அப்படின்னா downward force ன்னு சொல்லக்கூடிய Wக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த W அப்படின்றதா இந்த இடத்துல நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல்னு சொன்னோம். ஸோ we can conclude for our sake of convenience we can call Fg is equal to W. அப்போ W எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து FG யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ FGயோட வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருக்குது? FG இஸ் ஈக்குவல் டு அப்சிலான் ப்ளஸ் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ FGயோடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 and 3 FG ஈக்குவல் டு அப்சிலான் ப்ளஸ் எஃப். Substitute the known values from the above 3 equations. Fg is 4/3 πr³ rho g. And epsilon is 4/3 πr³ sigma g and capital F is 6π r v t. இப்போ காமன் டேர்ம் இதில் நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான டேர்ம் இங்கே யார் அப்படின்னு பார்த்தோன்னா டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய vt.
அப்போ இந்த ஃபஸ்ட் டேர்மாக இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி டேர்மில் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும் பொழுது இதில் காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்கும் 4/3 பை ஆர் கியூப் ஜி பாருங்கள் 4/3 பை ஆர் கியூப் ஜி காமனாக இருக்குது இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா இது வந்து இண்டிவிஜுவல் வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஆர்விடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதில் காமனாக இருக்கக்கூடிய டேர்மை நெக்லெக்ட் பண்ணும் பொழுது ஆர் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு எடுத்தோம்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் எடுத்தோம் அப்படின்னா ஆருக்கு இங்கே வந்து ஆர் கியூபில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கேன்சலிங் ஆர் கியூப் டேர்மில் இருந்து ஒரு ஆர் கேன்சல் ஆச்சுன்னா ஆர் ஸ்கொயர் ஆகிடும். பை கெட்டிங் கேன்சல் 2 2s are 4 and 3 2s are 6 6 கேன்சல் பண்ணும் பொழுது அண்ட் 3 டேர்மை ஆப்போசிட்டில் கொண்டு வந்தால் 3 3s are 9 மாறும். So we call Vt is equal to 2/9 into r square rho minus sigma by eta into g. ஸோ இதில் நமக்கு தேவையான டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆர் ஸ்கொயர் அப்படின்றது மட்டும்தான் அன்னோனாக இருக்கும், மீது எல்லாமே நோன் வேல்யூவாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ரோ இஸ் த டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர், சிக்மா இஸ் த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட், eta is the coefficient of viscosity, g is the acceleration due to gravity. While rearranging the expression Vt is equal to 2/9 into rho minus sigma into g by eta into r square. அப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸப்ட் த ஆர் ஸ்கொயரை. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் ஈக்குவல் டு சேர்ந்து ஒரு ப்ரொபோஷனலாக நமக்கு ரீச் ஆகும். அப்போ ஒரு கேன்சலிங் த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் we have to use a constant. That constant is known as 2/9 into rho minus sigma into g by eta. அப்போ அந்த ஈக்குவல் டு இந்த டேர்மும் ரீப்ளேஸ் ஆகி நமக்கு ப்ரொபோஷனலாக கேன்சல் ஆச்சு அப்படின்னா the terminal velocity Vt is directly proportional to the square of its radius. அப்போ ஆர் ஸ்கொயருடைய வேல்யூ வந்து டெர்மினல் வெலாசிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். So the terminal velocity is directly proportional to the square of its radius அப்படின்னு முடிப்போம். Suppose if the density of the sphere is greater than that of the density of the fluid or density of the fluid is greater than that of the density of the sphere. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இங்கே அரைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய கன்க்ளூஷன் என்னவாக இருக்கும்? தட் மீன்ஸ் இஃப் சிக்மா இஸ் கிரேட்டர் தென் ரோ, அதாவது டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடோடைய வேல்யூ டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியரை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ரோ மைனஸ் சிக்மா இஸ் நெகட்டிவாக இருக்கும். அதாவது ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியரை விட சிக்மான்னு சொல்லக்கூடிய டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் அதிகமாக இருந்தால் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரோ மைனஸ் சிக்மா வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இட் லீட்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் வெலாசிட்டி. இது எதை லீட் பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் வெலாசிட்டி லீட் பண்ணும். இந்த நெகட்டிவ் டெர்மினல் வெலாசிட்டி லீட் ஆகிறதுனால தான் த ஏர் பபிள்ஸ் ஆர் ரெடி டு ரைஸ் அப் த்ரூ த வாட்டர் ஆர் எனி லிக்விட். அதனால தான் நம்ம வந்து ஒரு வெசலில் வாட்டரையோ இல்லை ஏதாவது ஒரு லிக்விடையோ நம்ம எடுக்கும் பொழுது வாட்டர் பபிள்ஸ்லாம் வந்து கீழேருந்து மேல் நோக்கி மேலே எழும்பும். அப்போ த ஏர் பபிள்ஸ் ஆர் ரைசிங் அப் த்ரூ த வாட்டர் ஆர் எனி லிக்விட் டியூ டு த ரீசன் ஆஃப் தி நெகட்டிவ் டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். as well as the clouds in the sky to move in the upward direction. அதே போல் தான் க்ளவுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஸ்கை சர்ஃபேஸில் வந்துட்டு அப்வர்டில் போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஆக்சுவலி அது அப்வர்ட் டைரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவ் டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து எங்கேருந்து நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் த ஸ்டோக்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டோக்ஸ் லா தான் அடுத்த டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டோக்ஸ் லாவில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா let us consider a body falls through a viscous medium, it dragging the layer of the fluid immediately in contact with it. அதாவது ஒரு விஸ்கஸ் மீடியமில் ஒரு பாடியை நம்ம வந்து ஃபால் பண்ணும் பொழுது அந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளூயிடுடைய லேயரில் இமீடியட்டாக வந்து காண்டாக்ட் ஆகும். அப்படி இமீடியட்டாக காண்டாக்ட் ஆகும் பொழுது அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருடைய ரீசனால் அங்கே ஆக்ட் ஆகும். ஸோ த விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஈட்டா அண்ட் ஆர் ஆஸ் வெல் as வி.
Already we know eta is the coefficient of viscosity, r is the radius of the sphere, v is the velocity of the fluid. அப்போ இது மூணும் நம்ம directly proportional சொல்றதுனால f is directly proportional to eta rv அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இதனுடைய ஃபோர்ஸோட மேக்னிடியூடை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம டைமென்ஷனல் ஃபார்மேட்டை இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன் ஏ சிங்கிள் ஈக்குவேஷன். அப்படி சிங்கிள் ஈக்குவேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஈட்டா பவர் எக்ஸ்ன்னு எடுக்கலாம், ஆர் பவர் ஒய்ன்னு எடுக்கலாம், வி பவர் இசட்னு எடுக்கலாம். ஸோ த பவர்ஸ் ஆர் மென்ஷன் பை த லெட்டர் எக்ஸ் ஒய் இசட். அப்போ while cancelling the proportionality symbol we have to use a constant. That constant is called as k. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா f is equal to k into eta x r power y v power z அப்படின்னு எழுதலாம். ஸோ எஃபோட வேல்யூ அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈட்டா பவர் எக்ஸு, ஆர் பவர் ஒய், வி பவர் இசட். ப்ரொபோஷனாலிட்டி கேன்சல் ஆகும்போது அதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டன்ட்டை கேன்னு எடுத்துக்கலாம். தட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் எஸ் டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எந்த ஒரு யூனிட்டும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் த அபோவ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்போ எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபோர்ஸு. ஃபோர்ஸோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி நமக்கு என்னென்னு சார், ஃபோர்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் அந்த ஃபோர்ஸோடைய யூனிட்டு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு சொல்லுவோம். அவங்களுடைய கரஸ்பாண்டிங் டைமென்ஷனல் ஃபார்முலா என்னவாக இருக்கும் அப்படின்னா ml t பவர் -2. அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் த கரஸ்பாண்டிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா எஃப்க்கு பதிலாக ml t பவர் -2. ஈட்டா அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அவங்களுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா ml இன்வர்ஸ் t இன்வர்ஸ், அவங்களுடைய பவர் வந்து எக்ஸாக இருக்குங்க. அப்போ ஆர் அப்படின்றது ரேடியஸு, ரேடியஸ் வந்து நம்ம லென்த்தில் தான் சொல்லுவோம். அப்போ எல் பவர் ஒய். வின்றது வெலாசிட்டி, வெலாசிட்டியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எல் டி இன்வர்ஸு. அப்போ எல் டி இன்வர்ஸ் பவர் இசட்னு சொல்லிவிடுவோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். கம்பேரிங் த பவர்ஸ் ஆஃப் எம்எல் அண்ட் டி ஆன் போத் சைட்ஸ். அதாவது எம்எல்டியோடைய பவர்ஸை வந்து போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனில் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எம்முக்கு என்ன இருக்குன்னா எம் பவர் எக்ஸ். அப்போ எம் பவர் 1 இஸ் ஈக்குவல் டு எம் பவர் எக்ஸ், இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எம்முக்கு பதிலாக எம்மோட பவர் வந்து 1 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் எம்முக்கான பவர் வந்து எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆர் 1 ஈக்குவல் டு எக்ஸ். அண்டு த பவர் ஆஃப் எல் அப்படின்னு எடுத்தோம்னா எல் பவர் 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் -1 இன்ட்டு எக்ஸ், அதனால் -எக்ஸு, எல் பவர் ஒய், எல் பவர் இசட். அப்போ -x + y + z. எக்ஸோட வேல்யூ மட்டும் தெரியும், நமக்கு இசட்டோட வேல்யூ இங்கே தேவைப்படுது. அப்போ அடுத்த டேர்முக்கு மூவ் பண்ணுவோம், அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இசட் டேர்முக்கு மூவ் பண்ணும்பொழுது -2 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல டீக்கான கம்பேரிங் பவர்ஸு -x அண்டு -z. அப்போ -x -z. ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ எக்ஸுக்கான வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணோன்னா -2 ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டு -z. இப்போ -z ஆப்போசிட்டில் வந்தால் +z, -2 ஆப்போசிட்டில் போனால் +1. இப்போ -1 + 2 ஈக்குவல் டு 1. அப்போ இசட்டோட வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். அந்த தெரிஞ்ச 1 அப்படின்ற வேல்யூவை கொண்டு வந்து எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் டேர்மாக நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா, இசட்டுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாகவும் 1. அப்போ -1 + 1 இங்கேயே கேன்சல் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணுமே நியூமரிக்கலாக ஈக்குவல் வேல்யூவாக தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் பவர் 1 ஈட்டா பவர் 1, ஆர் பவர் 1, வி பவர் 1. அப்போ எல்லாமே ப்ராடக்டில் தான் கண்டிப்பாக இருக்கும். Experimentally we can conclude from the Stokes law the dimensional less constant k is replaced by 6 pi. ஸோ அப்போ எஃபோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு அப்படின்னா 6 pi eta rv அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸுடைய வேல்யூ தான் நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த டெர்மினல் வெலாசிட்டியில் கால்குலேட் பண்ணுறோம். அந்த டெர்மினல் வெலாசிட்டியுடைய டேர்மை தான் நம்ம இங்கே வந்து சம் ஆஃப் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸாக யூஸ் பண்ணலாம். So what are the practical applications from the Stokes law அப்படின்னு எடுத்தோம்னா look here.
So the first thing is the raindrops are very smaller in size and the terminal velocities are smaller. So அது நமக்கு நல்லாவே தெரியும். Raindrops உடைய size பார்த்தோம் அப்படின்னா as much as possible it is smaller in size. And the terminal velocities are smaller. அப்போ terminal velocity ஓட வேல்யூ நமக்கு ஸ்மாலராக இருக்கும்போது it remains suspended in air in the form of clouds. அது எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் க்ளவுட்ஸ்லேயே வந்துட்டு அப்பியர் ஆகிடுது. சப்போஸ் தே க்ரோ அப் இன் சைஸ், அவங்களுடைய சைஸ் வந்து ரைஸ் ஆகும் பட்சத்தில் த டெர்மினல் வெலாசிட்டிஸ் இன்க்ரீசஸ் அண்ட் தே ஸ்டார்ட் ஃபாலிங் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெயின். அப்போ இனிஷியலாக வந்துட்டு நமக்கு ரெயின் ட்ராப்புடைய சைஸ் வந்து ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஸ்மாலர் இன் சைஸ். அப்போ ஸ்மாலர் சைஸாக இருக்கும் பொழுது அவங்களுடைய டெர்மினல் வெலாசிட்டியும் ஸ்மாலராக இருக்குது. அப்போ இட் இஸ் அட்ராக்டட், இட் இஸ் சஸ்பெண்டட் இன் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இட் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் க்ளவுட்ஸாக இருக்குது. அதுவே தே ஆர் க்ரோன் அப் இன் சைஸ், அவங்களுடைய சைஸ் வந்து ரைஸ் ஆகும் பொழுது டெர்மினல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இட் ஸ்டார்ட்ஸ் ஃபாலிங் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெயின், அதாவது நமக்கு மழை துளியாக கீழே விழ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்ல வரோம். as well as it explains some of things. First one is the flotations of the clouds. இப்போ clouds உடைய flotations வந்துட்டு இந்த ஸ்டோக்ஸ் லாவுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். செகண்டு, the larger raindrops hurt us more than the smaller ones. அதாவது சின்ன சின்ன மலைத்துளி நம்ம மேலே விழுறதை விட பெரிய மலைத்துளி விழும்போது நம்ம வந்து ஹர்ட் ஆகும், ஃபிசிக்கலாக நம்ம ஹர்ட் ஆகிறோம் அப்படின்றத ஸ்டோக்ஸ் லா தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. And the last thing is a man coming down with the help of a parachute acquires constant terminal velocity. அதாவது பேராஷூட்டோடைய ஹெல்ப்பால் ஒரு மேன் வந்துட்டு மேலே இருந்து கீழே வரும் பொழுது அவங்க அட்டைன் பண்ணக்கூடிய வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் டெர்மினல் வெலாசிட்டியாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா ஸ்டோக்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் லாஸ் அப்படின்னு சொல்லலாம்.